ஸோ ஹை ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில்வரில் செல் பண்ண போகிறோம். ஸோ 94,000 செல்லு லிமிட்டில். ஸோ 94,000 தான் செல் ஆகணும். இப்போ மார்க்கெட் வந்து 94,080 இருக்குது. ப்ளீஸ் அரௌண்ட் 3 குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ ஒன்று பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து இன்னொன்று வந்து we going to place a copper 854 ஆஃபில் செல்லு. ஸோ இதுலேயும் வந்து ஸோ நமக்கு இன்றைக்கி வந்துக்கிற கால்ஸ் எல்லாத்துக்குமே செல் அப்ளை பண்ண போகிறோம். 854 ஆஃப். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஓன் ப்ரிடிக்ஷனில் பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ இது அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஸோ மார்க்கெட் ப்ரைஸு போட்டேன். பேசி இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 488 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. அண்ட் காப்பர் வந்து 3 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆர்டர் தான் எடுத்துருக்கோம். ஸோ மற்ற கவுண்டர்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கேஸ் கூட அன்ஸ்டெபிலிட்டி இருக்குது நிறைய பார்க்கலாம். லெட்ஸி. ஸோ கேஸ் கிடச்சா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சில்வர் மேலே வந்தாலும் சேல் பண்ணலாம், லோவில் வந்தாலும் சேல் பண்ணலாம். ஸோ பையும் இருக்குது. ஸோ பை ட்ரிகர் வச்சுனா பை ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஸோ ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன், பார்க்கலாம். ஸோ டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கரண்ட்லி 6 o'clock தாண்டி போயிட்டுருக்கு. லெட்ஸ் சீ ஹோப் மார்க்கெட் வாட்ச் பண்ணுவோம். ஸோ சார்ட்டையும் ஒரு வாட்டி பார்த்தீங்க. சில்வர் சார்ட்டு வைக்கிறேன், காப்பர் சார்ட்டு பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ இது வந்து சில்வர் சார்ட்டு அண்ட் காப்பர் சார்ட்டு ஒரு வாட்டி பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. தெரியுங்களா? ஸோ மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்குது. மேபி சில்வர் தான் இருக்கிறதுலே வந்து டேஞ்சரான ட்ரேடு. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் நம்ம பாட்டமில் அடிக்கிறோம். ஸோ சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஸோ வெயிட்டாக கிடைக்கும். ஸோ அது போச்சுன்னா நல்லா வெயிட்டாக நம்மக்கிட்டேருந்து காசும் பண்ணிடுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே சான்ஸ் இருக்குது அந்த கவுண்டரில். ஸோ அது மார்க்கெட் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அதில் வந்து ஒரு ஏ ஷேப் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஐடியா தெரியும். அது இல்லாமல் இந்த லாஸ்ட் 2 கேண்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேண்டில் கவனிங்க. ஸோ இந்த 2 கேண்டில் வந்து ஒரு பிக் கேண்டில். ஸோ அதுக்கடுத்து இங்கே 2 கேண்டில் க்ரீன் கேண்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணுது. ஸோ இந்த 4 கேண்டில் தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆனாலும் மார்க்கெட் பயங்கரமாக மூவ் ஆகும். ஸோ இது கீழே மூவ் ஆச்சுனாலும் பயங்கரமாக மூவ் ஆகும். ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே சான்ஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியுது. ஸோ அங்கே தான் மார்க்கெட் வந்து டைட்டாக ரொம்ப நேரம் பிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எல்லா கேண்டிலும் பார்த்திங்கன்னா அந்த 4 கேண்டில்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ கேண்டில்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸோ ஐடியா எப்படி இருக்குன்றது. ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் மார்க்கெட்டில் மறுபடியும் ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ரைட்டு. அண்ட் ஒருபடி கேஸையும் பார்த்துடலாமா? சார்ட்டில் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வராங்க. ஸோ 305.60 சொல்லியிருந்தோம் பையி. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான். இந்த கேண்டலோட ஐ பார்த்தீங்கன்னா 305.50. கரெக்டாக நம்ம 60 சொல்லியிருந்தோம், 50 வந்திருக்கான். ஸோ லெட்ஸ் ஹோப் தட் மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் ஆகுது. அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட்ஸ் ஒன். ஸோ மார்க்கெட் பார்த்தாலே தெரியும் எங்கே நிற்கிதுன்ட்டு. ஸோ ப்ரெஷர்ஸ் எல்லாமே எல்லா சைடும் ஹோல்டு பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதனால மார்க்கெட் இந்த இடத்துல கரெக்டாக ரிஜெக்ட் ஆகுது. அந்த விக்குன்னு வாங்கலையா, கேண்டிலோட விக்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிற்கிது, ஹோல்டு பண்ணி நிற்கிது. ஸோ அதனால் ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா, நல்ல ப்ரெஷர் இருந்ததுன்னா நல்லாவே மார்க்கெட் வந்து இதுவே பிரேக் ஆகும், இந்த ஹையே பிரேக் ஆகும். எப்படி எடுக்கும்னா, ஸோ இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக எடுத்துக்கும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு, இந்த ஒரு சப்போர்ட்டு. ஸோ 2 சப்போர்ட் எடுத்ததுனால மார்க்கெட் வந்து ஸ்பைக் வந்து இந்த ஐ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மை ப்ரெடிக்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக நடக்குமா நடக்காதான்றது ஒரு 2 hours பார்த்தா தெரியும் மார்க்கெட் எப்படி வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் ஐடியா. ஸோ பாருங்கள், கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணுங்கள், ட்ரெயின் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஷுவராக வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கும் கண்டிப்பாக காசு கிடைக்கும். சரியா? ரைட். ஸோ வில் ப்ளீஸ் சார்ட் ஆஃப் சில்வர் பார்க்கலாம். ஏன்னா அவன் தான் நல்லா இருக்கிறான். ஸோ நியர்லி ஸோ எல்லாமே அப்படியே இருக்குது, பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கழிச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து 6 o'clock தாண்டி போகுது. ஸோ மார்க்கெட் பாருங்கள். ஆப்லேயும் ஆர்டர்ஸ் போய் பார்த்துருவோம் ஒரு வாட்டி. ஸோ எதுவும் ட்ரிகர் ஆகிருக்கா இல்லையான்ட்டு.
ஸோ சில்வர் காப்பர் ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் அப்படியே இருக்குது. லெட்ஸ் கோ பார்க்கலாம். ஹை ட்ரேடர்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து லோ வந்திருக்கு. ஸோ 94,000 கவர் பண்ணியிருக்காங்க, கீழே பிரேக் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ நம்ம வந்து 3 குவான்டிட்டிக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1700 தான் வந்திருக்கு. ஸோ 3900 வருது சில்வர் மட்டும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? கீழே இறங்கணும், 100 பாயிண்ட்டாவது இறங்கினா தான் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட். எவ்வளோ லோ வந்துருக்கான் பாருங்க, சார்ட் பார்க்கணும்னா சரிட்டு எவ்வளோ லோ வந்துருக்காங்க. கோல்டு நல்லா இறங்கவே இல்லை, லோவே 916 தான். நமக்கு வந்து ஒரு நல்லா வச்சிருக்கணும் மார்க்கெட். பார்க்கலாம், டைம் ஆகும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6:45 நெருங்கி தாண்டி போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சில்வர் நல்லா இறங்குச்சிங்க. சில்வரில் வந்து ஆக்சுவலி செல் இருந்தது 85,000. ஸோ இருந்தாலும் நம்ம சில்வர் கோல்டில் வந்து 85,000 செல் இருந்தது. ஸோ அது வேணாமன்னு லைக் சில்வர் பிக் பண்ணேன். சில்வர் வந்து கோல்டு இறங்கின 200 பாயிண்ட் கூட இதில் இறங்கல. இங்கே பாருங்கள், சில்வர் கோல்டு காட்ட பாருங்க எப்படி இறங்கிருக்கு பார்த்தீங்களா? 80,000 கூட இறங்குது, ஃப்ரெஷ்ஷாக லோ போகுது பாருங்க. ஸோ கண்டிப்பாக இது லோ ஆச்சுன்னா அதுவும் லோ ஆகும். வந்துட்டான் 920 லோ கட் பண்ணுறான். இப்போ இதில் பண்ணலாம் 920 928 பாருங்க, 4000 வருது. 950 தான் அடிக்குது. நம்ம 920 வரணும். 920 வந்ததுன்னா எத்தனை 9,000 வருங்க. 7,000 8,000 வருதா பாருங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 வந்துச்சு பாருங்களா. ஸோ நம்ம டார்கெட் போடலாமா? 10,000 வந்துடுச்சு சில்வரில். சில்வர் மார்ஜின் வந்து 4 லட்ச ரூபாங்க. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 4 லட்ச ரூபான்னா நமக்கு வந்து ஸோ ஒரு 2-3% எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 850 போட்டு கவர் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ 850 போட்டோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக லோ போகுது, மார்க்கெட் ஓப்பனில் தாங்க இருக்குது. கீழே வந்துக்கிட்டே இருக்கான். தெரிஞ்சு அங்கே கட் பண்ணால் ஆகும். 850 ஃப்ரெஷ்ஷாக லோ கட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லாகும். ஸோ மார்க்கெட் எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், மீன் ரிவர்ஷன் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட் கீழே போயிட்டுருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது, மேலேயும் வரும். பட் நம்ம ஆப்போசிட்லேயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதையும் நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நம்ம நினச்சது அப்படியே வந்து எப்படி சொல்லுது, அப்படியே உடனே நடந்துடுறது மேஜிக்லாம் இல்லை. இட் டேக் சம் டைம். ஸோ நமக்கு அந்த ப்ராஃபிட் போகுதுன்னா நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ கூட பாருங்கள் 10,000 வந்தது, நம்ம போகுதுன்னா வெளியே வந்ததுன்னா நம்ம இதெல்லாம் வந்து பேச வேண்டாம். பட் சம்டைம் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாகணும். ஸோ மார்க்கெட் வருமா அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. வில் சி, பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 800 போகும், 850 கீழே போகும்ன்றது என்னோடய ஃபீலிங்ஸு. 850 800 வருவான்றது என்னோடய ஃபீலிங்கு. ஸோ அதனால தான் ஹோல்ட் பண்ணுறேன். இந்த 900 வரும்போதே நமக்கு வருது, 9,000 நெருக்கி வந்துடுது இல்லையா? நம்ம 3 லாட் எடுத்துருக்கோம்னா 9,000 வந்துடுது. ஸோ நம்ம தான் வந்து வெயிட் பண்ணணும், மார்க்கெட் நமக்கு என்ன ரேட் வேணுன்றது. ஸோ கோல்டு வந்து நல்லாவே லோ கட் பண்ணுறான், ஃப்ரெஷ்ஷாக லோ அங்கே. பட் சில்வர் தான் நல்லா இறங்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள், சார்ட்டில் பாருங்கள், இதில் அப்படியே 900 நிற்கிதா. கோல்டு பாருங்கள் 650 660 போயிட்டான் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து நல்லா இறங்குது வேகமாக. பட் சில்வர் இறங்க மாட்டேங்குது. கோல்டு வந்து 1% இறங்கியிருக்கான், பட் சில்வர் வந்து நல்லா இறங்க மாட்டேங்கிறான். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் சார்ட் வந்து பையிங் ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பையிங் ஆப்ஷன்லாம் இல்லை, அப்படியே சும்மா இறங்குறான் ஏறுறான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டே இருக்கான்.
ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த டைம் வந்து 2 சான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லோ வந்ததுனால கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி அடிப்பாங்க. ஸோ நம்ம மேலே போகிறத வந்து நம்மளால் வந்து மைண்டில் ஏற்றிக்க முடியும் அப்படின்னா, மேலே வந்து ஒரு 100, 200 பாயிண்ட் தள்ளுவாங்க. ஓகேங்களா? எப்பவுமே வந்து கீழே வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி மேலே தள்ளுவாங்க. மேலே தள்ளி அங்கே ஹோல்டு பண்ண முடியலனா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இந்த மேலே ஏற்றுற பாயிண்ட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு 200 பாயிண்ட் இறங்கும். ஸோ இந்த அட்வர்ஸ் ஆப்போசிட் சைட் பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இப்போ 93,900 இருக்குன்னா எப்படி சொல்லலாம்னா 94, 200, 300 வரைக்கும் தள்ளுவாங்க மார்க்கெட்டை வேகமாக. தள்ளிட்டு திரும்பவும் தள்ளுவாங்க 400, 500 பாயிண்ட்ஸு. இது வந்து நிஃப்டி, சென்செக்ஸு எல்லா ப்ராடக்ட்லையும் இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா மேலே தள்ளுவாங்க. மேலே தள்ளிட்டு ஹோல்டு பண்ண முடியல, ப்ரெஷர் இல்லை அப்படின்னா திருப்பி கீழே ஃப்ரெஷ்ஷாக தள்ளுவாங்க. ஃப்ரெஷ்ஷில் வரும். சப்போஸ் அந்த இடத்துல யாராவது பையிங் அதிகமாக புஷ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போய்டும். இதுதான் டெக்னிக்கல்ஸு. ஸோ நேச்சுரலி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லாஜிக் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா புரியும். மார்க்கெட் கீழே வருதுன்னா அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கணும்னு கிடையாது. சுவிட்சு கிடையாது, அப்படியே சுவிட்ச் போட்டோன்னா ஆன் ஆகிற மாதிரி. ஸோ மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். எமோஷன்ஸில் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெஷ்ஷாக லோ வந்துருக்குதா, எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இந்த சார்ட்டில். இந்த கேண்டில் லோ 856. ஃப்ரெஷ் லோ அடிக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 850 பிரேக் பண்ணணும். 800 போகணும். மார்க்கெட் 882 அந்த ரேஞ்சிலே இருக்குது. ஐ வாண்ட் ஃப்ரெஷ் லோ. நல்ல ஒரு ட்ரேட் இது. எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் இது. சாலிடாக பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க 9,000 மறுபடியும் ப்ராஃபிட் காட்டுறாங்க. நம்மளை வந்து டெம்ப் பண்ணினே வரான், வெளியே போன்றான். நம்ம வந்து இல்லை அதுக்குள்ளே பாருங்கள் 4,000, 3,000 வந்துட்டான். ஒன்றுமே இல்லை. ஸோ வாங்கின ரேட்டுக்கு வந்துடுது மார்க்கெட்டு. ஸோ இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குதுங்க. இதில் என்னென்னா, இந்த சில்வர்லாம் பெரிய கவுண்டர் இல்லையா? ஸோ இதில் ட்ரேட் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு நியர்லி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரோக்கரேஜ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ ஆப்ஷன்லாம் பண்ணுறீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு மொத்தமாக சேர்த்தா 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட இது கொஞ்சம் இன்ட்டு 3 டைம்ஸ் இருக்கும். 300 to 500 அந்த மாதிரி வரும். ஸோ பாருங்கள், இப்போ 1000 ரூபாய் லாஸ், 10,000 ரூபா ப்ராஃபிட் படுத்தல 1000 ரூபாய் லாஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் மைண்ட் ரெடியாக இருக்கணுங்க. நம்ம போட்டவொடனே அப்படியே ஓடிடாது, எல்லாமே நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ வெயிட் பண்ணி கண்டிப்பாக பிடிப்போம். ஓகேவா? பிடிக்கணும் இந்த ட்ரேடில். நம்ம ஒன்றும் இல்லைங்க, மூமெண்ட் வந்து அந்த இடத்துல ரொம்ப லேக் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம்லாம் ஹோல்டே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கொடுத்துருக்கலாம், மூமெண்ட்டு கொடுக்காம ஹோல்டு பண்ணுது. சம்திங் ஃபிஷி. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து கொடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. நம்ம காலையில் ஸ்கேப்பிங் மாதிரி பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இதை கொடுத்துட்றதான் பெஸ்ட்டு எனக்கு கேட்டிங்கன்னா. அட்வைஸாக பார்த்துங்க. அடி 4,000 ரூபா லாஸ் பண்ணுறாங்க. ஏரோ அட்டே தூக்குவான் பாருங்கள். ஒரு 200 பாயிண்ட்டாக தூக்குவாங்க. ஒரு 15,000 ரூபா லாஸ் வரைக்கும் காட்டும் தூக்குவானா. மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது 20,000 ரூபா லாஸ் வரும்ன்றதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஹோல்டு பண்ணணும். ஏன்னா இறங்குச்சுன்னா நல்லா இறங்குங்க. ஒரு 500, 1000 பாயிண்ட்லாம் இறங்கிடும். சர்றன்னு இறங்கிடும் ஒரு 10 நிமிஷத்தில். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த கவுண்ட்ரு. அதனால தான் இந்த கவுண்ட்ருலாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ஜாஸ்தி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து 4 லட்ச ரூபா மீட்டி. இப்போ கோல்டுலாம் பண்ணால் 7 லட்ச ரூபா. நம்ம 7 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம சாலிடாக ஒரு 20,000 ரூபா பண்ண முடியுதுன்னா பார்த்திங்களேன். 1%, 2% தான். அதான் சொல்கிறேன். சார்ட்டையும் காட்டணும்னு நினச்சேன். சார்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஆக்சுவலாக வந்து பாருங்கள், சார்ட் பாருங்கள், பார்த்தீங்களா க்ரீனு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் 94,000 இந்த க்ளோஸ் வரைக்கும் மார்க்கெட் போகாத வரைக்கும் நம்ம தப்பிச்சோங்க. இதற்குள்ள க்ரீன் கேண்டில் க்ளோஸ் பாருங்கள். 94,030 250, 300 வச்சுங்க. 250 or 300 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம பொசிஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் லைவ்லேயே. ஸோ ஏன்னா இந்த கேண்டிலுக்கு முதல் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கணும். இதுதான் இப்போ சில்வரோட அப்டேட்டு. இப்போ வந்து நேச்சுரல் கேஸ் பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக இதில் ஒரு பை சொல்லியிருந்தோம் 305.60 மார்க்கெட் வந்து இங்கே பாருங்களேன். இந்த கேண்டில் அவரோட ஐ பாருங்களேன் 305.70. இந்த கேண்டில் பாருங்கள் 305.90. இந்த கேண்டில் லோ பாருங்களேன்
இந்த கேண்டில் லோ பார்த்தீங்கன்னா 303.10. ஸோ அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணிட்ட பாருங்க 2 பாயிண்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து அவ்வளோதான் நீங்கள் நினைக்கும் போது தான் மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து என்னென்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது எமோஷன்ஸ் வந்து நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அப்படின்னா நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும். ப்ராக்டிஸ் அண்ட் நாலேஜ். ஸோ நாலேஜுன்றது வந்து படிச்சிருது, ப்ராக்டிஸ்ன்றது வந்து லைவில் ட்ரேட் பண்ணி நம்மளோட எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண பழகுது. ஸோ இதுக்கு வந்து நாலேஜோட ப்ராக்டிஸ், லைஃப் ப்ராக்டிஸ் தான் வேணும். ஏன்னா ஒரே ட்ரேடில் 20,000 நமக்கு புக்கிங் பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ இது வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, 3 லாட்டு 93,750. ஓகே, 3 குவான்டிட்டிஸ். நல்லா ஞாபகம், 3 லாட்டு நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ 3 லாட்டு பை பண்ண போகிறோம். மார்க்கெட்லேயே பை ஆயிடுச்சுங்க. ஐ ஹோப் கவர் பண்ணிட்டோம். 22,000ங்க கவர் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க ட்ரேடுன்றது, இவ்வளோ தான். பாருங்கள் சார்ட்டை காட்டுறதுங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நடந்ததா இல்லையான்னு. ஸோ சார்ட்டையும் காட்டுறேன். பாருங்கள் அடிச்சிட்டாங்க கீழே 600 to 700. இங்கே பாருங்கள் ஒரே ஸ்ட்ரோக்கு தெரியுங்களா. இதுதான் நான் சொன்னேன், மார்க்கெட் வந்து போகும் அப்படின்னா கீழேயும் போகும். ஸோ 2 சைடும் போகும். எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும் ட்ரேடில். அவங்களுக்கு தான் காசு பண்ண முடியும். சும்மா உக்காஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தால் எமோஷன்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. படிச்சுக்கிட்டே இருந்தாலும் எமோஷன் கண்ட்ரோல் ஆகாது. ப்ராக்டிஸ் தான். சொல்லுவாங்களே, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அது நீங்கள் பண்ண தான் வரும். வெளியே இருந்து வேடி பார்த்தாலும் வராது. ஸோ ப்ராக்டிஸ். தேங்க்யூ.